எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம சம்மர் வெல்னஸ் அப்படின்ற தலைப்புல முக்கியமான ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க போறோம். வரக்கூடிய கோடை காலங்கள்ல நம்ம என்ன மாதிரி உணவு முறைகளை, வாழ்க்கை முறைகளை, மனநிலைகளை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு எளிய வழிகாட்டல் இந்த வகுப்பு. ஸோ இந்த வகுப்பினுடைய ஸ்லைட்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன். ஸோ நம்மளுடைய உருவம், நம்மளுடைய உடைகள், தோற்றம் இதெல்லாமே பார்த்தோன்னே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஆனா இதுக்கு பின்னாடி, நம்ம உடம்புக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகளுடைய சக்தி நிலை, இந்த உறுப்புகளுடைய இயக்கம், இதுதான் நம்ம தோற்றத்தையும் சரி நம்ம இயக்கத்தையும் சரி ஆரோக்கியமா அமைச்சு தருது. ஸோ நம்ம தோற்றம் நல்லா இருக்குது இல்லை, அது ரெண்டாவது. நம்முடைய உறுப்புகள் எல்லாருமே ப்ராப்பர் எனர்ஜியில சரியான கோஆர்டினேஷனோட இருக்க வேண்டியது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ நம்ம உடம்புக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்குது. இதுல அக்குபஞ்சர் மருத்துவத்துல ஒரு 5 உறுப்புகளை மட்டும்தான் நம்ம வந்து ராஜ உறுப்புகள், வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கல்லீரல், லிவர், ஹார்ட் இதயம், ஸ்பிளீன் மண்ணீரல், லங்ஸ் நுரையீரல், கிட்னிஸ் சிறுநீரகங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ராஜ உறுப்புகள்னு சொல்றோம். இந்த உறுப்புகளுக்கு கீழே தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், எல்லா அமைப்புகளும் செயல்படுது. இந்த 5 உறுப்புகள் நல்லா இருந்தா எல்லா உறுப்புகளுமே சரியான தன்மையில வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 உறுப்புகள் நல்லா இருந்தா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம உடம்புல எந்த ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் இந்த 5 உறுப்புகளுக்கு எனர்ஜி சரியா இல்லை, அப்படியே எனர்ஜி சரியா இருந்தாலும் இந்த 5 உறுப்புகளுக்கு இடையில ஒரு சக்தி பரிமாற்றம் நடக்குது, ஒரு எனர்ஜி கோஆர்டினேஷன் நடக்குது. அது சரியா நடக்காம போனதுனால கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அக்குபஞ்சர் மருத்துவத்துல எந்த ஒரு நோயையுமே எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது. ஐ ரிப்பீட், நமக்கு எந்த ஒரு சிம்டம் வந்தாலும் அதுக்கான ரூட் காஸ் அப்படிங்கிறது இந்த 5 உறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 5 உறுப்புகள்ல ஏதோ ஒன்னோ ரெண்டோ ப்ராப்பர் எனர்ஜி லெவல்ல இல்லாம இருக்கிறதும், அந்த உறுப்புகள் நல்ல எனர்ஜி லெவல்ல இருந்தாலுமே கூட இந்த ராஜ உறுப்புகளுக்கு இடையில, இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் 5 ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 ஆர்கன்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், தொடர்புகள் வந்து சரியா நடக்காம போனா கூட நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரலாம். உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புடைய உள்ளுறுப்பு அதனுடைய வேலையை சரியா செய்யாம போறதுனால வர்றது தானே, ரைட்? ஸோ இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 5 உறுப்புகளுமே நல்ல எனர்ஜியோட இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த 5 உறுப்புகள் நல்லபடியா இருக்கணும்னா, நல்ல எனர்ஜியோட இருக்கணும்னா நம்ம நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னா பசிச்ச பிறகு மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லைன்னா சாப்பாடை பத்தி நினைக்க கூடாது. சாப்பிடும்போது பொறுமையா மென்னு உமிழ்நீர்ல கலந்து இறைவனுக்கான நன்றி உணர்வோட நம்ம சாப்பிடணும். உடல் சோர்வும் மனச்சோர்வும் தீண்டாத வகைகள்ல நம்ம வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கணும். எப்பெல்லாம் நமக்கு கஷ்டமா ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் இறைவன்கிட்ட உதவி கேட்கணும். இப்படி இருந்தாலே இந்த உறுப்புகள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஸோ இப்போ இந்த செமினார்ல நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த உறுப்புகள் நல்ல எனர்ஜி லெவல்ல இருந்து அவங்களுக்கு இடையில ப்ராப்பரான கோஆர்டினேஷன் பண்றதுக்கு எது தேவை அப்படிங்கிறத பத்தி பேச போறோம், ரைட்? இப்ப இந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு சமநிலை தன்மை வாய்ந்த ஈரப்பத சூழல் நிலவும் போதுதான் இந்த உறுப்புகள் அவைகளுக்கிடையே சக்தி பரிமாற்றங்களை செய்து கொண்டு உடலியல் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம உடம்புக்குள்ள எப்படியான சூழல் இருக்கணும், ஒரு இதமான குளிர்ச்சி சூழல் இருக்க வேண்டும். இதமான குளிர்ச்சி சூழல் இருக்கும்போது இந்த 5 உறுப்புகளும், இந்த 5 சக்திகளும் அவங்களுக்கு இடையில ப்ராப்பரா எனர்ஜி ஷேரிங் பண்ணி அவங்களுடைய உடலியல் வேலைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஸோ இங்க நாம எதை பத்தி பேசுறோம்?
இந்த உறுப்புகள் அமைந்திருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுது. இதமான ஈரப்பத சூழல், ஒரு பேலன்ஸ்ட் மாய்ஸ்சர் என்விரான்மெண்ட். அதீதமா குளிரவும் கூடாது, ஓவரா வெயில் அடிச்சிடவும் கூடாது. ஒரு இதமான சுகமான சூழல் இருந்தா இந்த 5 உறுப்புகளுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களுடைய வேலைகளை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒர்க் பண்றோம், பயங்கர வெயிலா இருக்குது, வேலை செய்யுங்கன்னா நம்ம சந்தோஷமா செய்வோமா? செய்ய மாட்டோம். என்னங்க ஒரே வெயிலா இருக்கு, ஃபேன் கூட இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த அம்மா பாருங்க, இவ்வளவு அழகா ஒரு இயற்கையான சூழல்ல, நல்ல ஒரு இதமான இயற்கை சூழல்ல உட்காந்து ஒர்க் பண்றாங்க. ரைட்? அப்போ இப்ப நமக்கு நல்ல திறமை இருக்குது, நம்ம கிட்ட வேலையை செய்யறதுக்கான கருவிகள்லாம் இருக்குது. ஆனா அந்த வேலையை நிறைவேற்றக்கூடிய சாதகமான சூழல் இருந்தாதான் அதை செய்ய முடியும். சாதகமான சூழல் இல்லாதப்போ நமக்கு திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாம போயிடுமா இல்லையா? அந்த விஷயத்தை தான் இந்த செமினார்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உறுப்புகள் நல்ல சக்தியோட இருந்தாலும் அந்த உறுப்புகள் ஒரு சாதகமான சூழல்ல இருந்தா தான் அவங்களுக்கு இடையில ப்ராப்பர் கோஆர்டினேஷன் பண்ணி அவங்களுடைய உடலியல் வேலைகளை செய்ய முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயும் நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள குளிர்ச்சி சக்தி, நீர் சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு டாமினண்டா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள குளிர்ச்சி சக்தி தான் டாமினண்டா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஒரு 60% குளிர்ச்சி சக்தி இருந்தாலே நம்மளுடைய லங்ஸ் 85% நல்லா வேலை செஞ்சிடும். நம்ம கிட்னிஸ் 83% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். நம்ம பிரெயின் 83% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். நம்ம ஐஸ் 95% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். நம்ம ஹார்ட் 75% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். நம்ம மசில்ஸ் 75% நல்லா பெர்ஃபார்ம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுறாங்க. எப்போ நம்ம உடம்புல குளிர்ச்சி சக்தி, நீர் சக்தி above 60% இருக்கும்போது. இதுதான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனை வருது, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வருது, இதயம் சம்பந்தமான பிரச்சனை வருது, கை கால்லாம் வலிக்குது, மசில்ஸ்ல எல்லாம் பெயின் இருக்குது, நம்ம பிரெயின்ல சரியா வேலை நடக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஞாபக மறதி இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுப்போமே. இதுக்கு சிம்பிளா ஒரு ரீசன் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? நம்ம பாடியில வாட்டர் லெவல் 60%க்கு கீழே குறைஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கிறோம். அது 50 இருக்கலாம், 40 இருக்கலாம், 30 இருக்கலாம். எந்த அளவுக்கு நீர் சக்தி நம்ம உடம்புல குறையுதோ அந்த அளவுக்கு நம்முடைய உறுப்புகள் அவைகளுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகும். அந்த உறுப்புகளால செய்ய முடிஞ்சா கூட சூழல் சாதகமா இல்லைல்ல. சம்மர் பயங்கர ஹீட்டு, கரண்ட் போயிடுச்சு, ஷட் டவுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபேனும் ஓடல, ஒன்றும் ஓடல, பேட்டரி ஃபேன் வச்சிருக்கோம், அது 2 மணி நேரத்துல ஆஃப் ஆயிடுச்சு. சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? வெளியில போலான்னா வெளியில அதை விட இருக்குது. அப்போ எல்லாம் அப்செட் ஆயிடுங்க, வேர்த்து ஊத்தும், எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுல்ல. ஓ, குளிர்ச்சி சூழலுடைய மகத்துவத்தை, அதனுடைய நன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது எப்போதுமே நம்ம உடம்புல நீர் சக்தியை above 60 மெயின்டைன் பண்றது நமக்கான கோல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெளி சூழல் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அது நம்முடைய உள் சூழல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில குளிரா இருக்குன்னா நமக்கும் குளிரும் இல்லை, ஏன்னா உள்ள குளிர் போகுதா இல்லையா, அதனாலதான் குளிருது. வெளியில வெப்பமா இருக்கும்போது வெளியில இருக்க வெப்பம் நமக்குள்ள போகும்ல. அப்ப நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? குளிர்ச்சி சக்தி இருக்கணும். அப்ப வெளியில இருக்கக்கூடிய அதீதமான வெப்பம் உள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சி சக்தியை குறைக்குமா இல்லையா? டெஃபினட்டா குறைக்கும். அப்போ சம்மர்ல என்ன இருக்க போகுது? வெளியில எக்ஸசிவான ஹீட் இருக்க போகுது. சரியா? இந்த எக்ஸசிவான ஹீட் என்ன பண்ணும்? நம்ம உடம்புக்குள்ள புகும், என்ட்ராகுமா இல்லையா? என்ட்ராகும் போது நம்ம உடம்புடைய குளிர்ச்சி தன்மை, நீர் சக்தி குறையும் தானே. நெருப்பு உயர உயர நீர் குறையும் என்பதுதானே இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அப்போ சம்மர்ல வெளியில இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஹீட்டு நமக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சி சக்தியை பாதிக்கும் போது நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். நமக்குள்ள ஒரு வறட்சி நிலவும்.
இப்போ மேல வந்து பாத்தீங்களா அப்படி வறண்டு போயிருக்கு நிலம், கீழே நல்லா பசுமையா இருக்குது. சம்மர்லயும் நம்மளுடைய உள் சூழலை பசுமையா வச்சிருக்கிறதுக்கான வழிமுறை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாகும். அதாவது நம்ம உடம்புக்கு நெருப்பு தேவை. ஆனா அந்த நெருப்பு வந்து நம்ம உடம்புடைய நீரை மிகைத்து விடக்கூடாது. இந்த நெருப்பு நம்ம உடம்புடைய நீரை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது. நெருப்பு அதனுடைய எல்லைகளில் நிற்க வேண்டும். ஆனா சம்மர்ல நெருப்பு அதனுடைய எல்லைகளை மீறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? சில உணவு மற்றும் வாழ்வியல் ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும். எதற்காக? நம்முடைய உடலின் உள் சூழலின் குளிர்ச்சி சக்தியை பாதுகாத்துக் கொள்வதற்காக. குளிர்ச்சி சூழல் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? நம்முடைய உறுப்புகள் அவைகளுடைய உடலியல் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்? இப்போ நமக்கு நம்முடைய இயக்கங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் எனர்ஜி வருது அப்படின்னா, வெளி சூழல்ல இருந்து எனர்ஜி வருது. சாப்பிடுறது மூலமா ஒரு சக்தி கிடைக்குது. தண்ணி குடிக்கிறது மூலமா ஒரு சக்தி கிடைக்குது. சுவாசிக்கிறது மூலமா நமக்கு சக்தி கிடைக்குது. இது போக பிரபஞ்ச உயிர்க்கூறுகள், அதாவது காஸ்மிக் எனர்ஜிஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சன்லைட். சன்லைட் வந்து நம்ம தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்கள் மூலமா உள்ள போறதுனால we are getting some kind of energy. சன்லைட் மாதிரி நிறைய சப்டில் எனர்ஜிஸ் வந்து இந்த காஸ்மிக் ரீஜன்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள வருது. உணவு சாப்பிட்டா எப்படி நமக்கு எனர்ஜி கிடைக்குதோ, தண்ணி குடிச்சா எப்படி நமக்கு எனர்ஜி கிடைக்குதோ, அந்த மாதிரி இந்த காஸ்மிக் எனர்ஜிஸ் உள்ள வர்றது மூலமாவும் we are getting some energy அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ சன்லைட்ல விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? விட்டமின் டி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? ரைட்? அப்போ நாம இந்த சம்மர்ல உணவுகள்ல சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். நீர் அருந்துதலில் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுவாசித்தலில் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய ஒளி சம்மர்ல ரொம்ப அதிகமா வெப்பத்தை நமக்குள்ளே செலுத்துகிறது. அதே நேரத்தில் குளிர்ச்சியை செலுத்தக்கூடிய பிரபஞ்ச உயிர்க்கூறுகளும் பிரபஞ்சத்துல இருக்குது. அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது? சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்குமே இயற்கை நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கும். அப்போ சம்மர் டைம்ல நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருந்து குளிர்ச்சி சக்தியை கிரகிச்சுக்கிறது, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சம்மர்ல என்ன நடக்குது அப்படின்னா, வெப்பத்தால் தீண்டப்பட்டதாக நம்முடைய உணவும் நீரும் காற்றும் அமைந்து விடுகிறது. சம்மர்ல உங்களுடைய வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணியை திறந்தீங்கன்னா எப்படி வருது? தண்ணி தீயா வருது. தீக்கு வந்து ஒரு நெருப்பு நீர் வடிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் வருது. அதை வந்து நீங்க காய வச்சு அதுக்கு கூல் பண்ணி தான் அப்புறம் யூஸ் பண்ணணும். அப்படியே மே மாசம் சென்னையில பைக்ல மட்டும் அப்படியே ஹெல்மெட் போடாம அப்படியே போய் பாருங்க. அப்படியே தீ வந்து உங்களை அப்படியே அணைத்து கொள்ளும். சாம்பலாகாம வீடு போய் சேர்ந்தீங்கன்னா பெரிய சாதனை. அந்த மாதிரிதான் இருக்கு காத்து. ரைட்? உணவுமே அப்படிதான். உணவுமே நெருப்பால தீண்டப்பட்டு அதனுடைய உயிர்த்தன்மை குறைந்து போன நிலையில் தான் சம்மரில் நமக்கு கிடைக்குது. சரியா? அப்போ நாம உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச உயிர்க்கூறுகளில் இந்த நெருப்பின் தீண்டலை தவிர்த்து விட்டு எப்படி குளிர்ச்சி தன்மையை உள்ளே எடுத்துக்கொள்வது என்பதை பற்றிய புரிதல்கள் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வெப்பமண்டல பிரதேசங்களில் வாழுகிறோம். கோடை காலமும் பீக்ல இருக்கும், மழையும் பீக்ல பெய்யும், குளிரும் பீக்ல அடிக்கும். இது நமக்கு நல்லதுதான், நமக்கு ட்ரைனிங் தான். ஏன்னா நமக்கு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இல்லையா? ரைட்? அப்போ அல்டிமேட்டா நம்ம என்னங்க செய்யணும்? நம்முடைய உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்துக்கு ஒரு குளிர்ச்சி சூழலை உருவாக்கி தர வேண்டும். ஒரு இதமான குளிர்ச்சி சூழல், கம்ஃபர்டபுளா. வெளியில என்ன வேணா இருந்துட்டு போகுது, நீ ஜாலியா இரு உள்ள அப்படின்றதுக்கான தன்மையை நாம உருவாக்கி தரணும். எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் இந்த செமினார்ல நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஸோ இந்த செமினாருடைய பேர் வந்து கோடைகால வாழ்வியல் குறிப்புகள், த சம்மர் வெல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கோடை காலத்துல எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன வெயில் பயங்கரமா இருக்குங்க, ச்சே என்னதான் கிளைமேட்டோ, இந்த சென்னையே இப்படிதாங்க, இந்த மும்பையே இப்படிதாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு போக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்.
அது தவறு என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இயற்கை நமக்கு நன்மைகளை செய்வதற்குத்தான் கட்டளையிடப்பட்டுள்ளது. இயற்கை நமக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனால் இயற்கையிடமிருந்து அந்த நன்மைகளை பெறுவதற்கான தகுதிகளை நாம் நம்முடைய வாழ்வியல் தவறுகளை கொண்டு இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது பொருள் சார்ந்த வாழ்வே பிரதானம் என்ற எண்ணத்தில் மனிதர்கள் இயற்கை சூழலின் குளிர்ச்சி கூறுகளை அழித்ததன் காரணமாக வெப்ப சூழல்கள் சுகமற்ற தன்மைகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சென்னையில முன்னாடி எவ்வளவு மரம் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு மரம் இருக்குது? சென்னையை விடுங்க, உங்க ஊர்ல உங்க வில்லேஜ்ல பாருங்க, முன்னாடி எவ்வளவு மரம் இருந்துச்சு, எவ்வளவு இப்ப இருக்குது. மரங்கள்லாம் எங்க போச்சு? மரங்கள்லாம் வெட்டிட்டு நீங்க செடியை வச்சிருக்கிறீங்க. அந்த பக்கம் கேரளாவுக்கு போனாலும் பச்சை பசேல் இருக்குது, எல்லாம் டீ எஸ்டேட் தான். உயரமான மரங்களை வெட்டிட்டு நீங்க கமர்ஷியல் பிளான்ட்ன்ற பேர்ல நீங்க டீயை போட்டுட்டீங்க. இதுவுமே ஒரு சீர்கேடு தான். அப்போ இயற்கையை நாம் நம்முடைய பொருள் சுகங்களுக்காக அழித்து விட்டு அதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தான் தவறு செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இயற்கையை குற்றம் சாட்டுகிறோம். வெயில் ஓவரா இருக்குங்க. வெயில் நன்மை தாங்க. வெயில் நன்மை தான். பயங்கரமான குளிர்காலத்துல வெயில் எவ்வளவு சுகமா இருக்குது. அதனால வெயில் அப்படி ஒண்ணும் நம்ம கஷ்டத்தை கொடுத்துடாது. ஆனா நீங்க மரங்கள்லாம் வெட்டிட்டதுனால, நாம மரங்கள்லாம் வெட்டிட்டதுனாலதான் அது தாங்க முடியாம இருக்கிறோம். அதனால நாம் என்ன பண்ணோம்? இறைவனிடம் மன்னிப்பை வேண்டியவர்களாக, இயற்கையை குற்றம் குறைகள் சொல்லாமல் குளிர்ச்சிக்கான ஞானங்களை நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அதனால வெயில் காலத்தெல்லாம் திட்டக்கூடாது. தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் கொடுத்துருக்கிறோம், படிச்சுக்கோங்க. நேச்சர் ஹாஸ் பீன் கமாண்டட் டு டூ ஒன்லி குட் டு அஸ். ஸோ இதெல்லாம் மீதியெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ அதனால மரங்கள் என்பது நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உயிர்கூறுகள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம சார்ந்த வாழ்க்கை முறைகள்ல மரங்களை வெட்டாம முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வளர்த்து மரங்களை வளர்க்குறவங்களுக்கு உதவி செஞ்சு ஏதோ நம்ம புறத்துல ஒரு நன்மையை பதிவு பண்ணிக்கிறோம். ரைட்டா? ஸோ இதுல இருந்துதான் இந்த சம்மர் வெல்னஸ் ஆரம்பிக்குது. கம்ப்ளைண்டோட ஆரம்பிக்க கூடாது, மன்னிப்பு கேட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா நாம மன்னிப்பு கேட்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அவ்வளவுதான், அதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நாம ரொம்ப முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்பதான் நான் சொன்னேன், சம்மர்ல இந்த பிரபஞ்சம் வெப்பத்தை கொடுக்குது, அதே நேரத்துல குளிர்ச்சியே அது கொடுக்குது. எப்ப கொடுக்குது தெரியுமா? இரவுல கொடுக்குது. இரவில் இறங்கும் இறைவனுடைய கருணை மிக்க அந்த குளிர்ச்சி சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரவுல நமக்கு குளிர்ச்சி சக்தி கிடைக்குது, பிரபஞ்சத்துல இருக்குது. நமக்காக தான் அந்த குளிர்ச்சி உருவாக்கப்பட்டிருக்குது. உயிர்களுக்காகத்தான் அந்த குளிர்ச்சி இரவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு பகல்ல வெப்பம் சூழ்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சியையும் இறைவன் இறக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படிங்க அந்த குளிர்ச்சி சக்தியை நாம கிரகித்துக் கொள்வது? எப்படி முறையான தன்மை நாம் எப்படி வாங்கிக் கொள்வது? இட் இஸ் அவைலபிள். அதை எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு ரொம்ப சுகமான ஒரு பதில் இருக்குது. முறையான இரவு தூக்கத்தின் மூலமே அந்த குளிர்ச்சி சக்தியை நாம் கிரகித்துக் கொள்ள முடியும். We can receive that cooling power only through disciplined natural night sleep. சரிங்களா? நீங்க நல்லா தூங்கிட்டீங்கனாலே குளிர்ச்சி சக்தி உள்ள வந்துரும். அதாவது நல்லா இறைவன் எப்படியான கருணையாளன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய கிஃப்ட், அதை எந்த கஷ்டமுமே இல்லாம கொடுக்குறான் பாத்தீங்களா? நீங்க தூங்குனா போதும். அதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, உழைக்க தேவையில்ல, லைன்ல நிக்க தேவையில்லை. நீங்க தூங்குனா போதும், தூக்கத்தை விரும்பினா போதும். சரியா? அப்போ இந்த முறையான ஒழுக்கத்துடன் கூடிய தூக்கத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிமுறை என்ன? இரவு 9 மணி முதல் 10 மணிக்குள் உறங்க சென்று விட வேண்டும். எல்லா விதமான வேலைகளையும் விட்டுவிட்டு தூக்கத்தை விரும்பி வேண்டியவர்களாக, தூக்கத்தினுடைய நன்மைகளை உணர்ந்தவர்களாக, அந்த இரவின் குளிர்ச்சியை நீங்கள் வேண்டியவர்களாக தூங்க சென்று விட வேண்டும். எப்போ? 9 to 10. நீங்க 12 மணிக்கு போனாலும் தூங்குவீங்க, 1 மணிக்கும் தூங்குவீங்க. அது முறையான இரவு தூக்கம் அல்ல, அது ஒரு விதமான மயக்கம். முறையான இரவு தூக்கம் என்பது 9 to 10க்குள்ள நீங்க தூங்க போறதுதான். அப்போ இந்த மாதிரி நீங்க தூங்க போனீங்கன்னா தான் இரவின் குளிர்ச்சி சக்தியை உங்களால் கிரகித்துக் கொள்ள முடியும்.
இரவின் குளிர்ச்சி சக்தி என்பது நமக்கு இன்றியமையாத தேவை, பர்டிகுலர்லி இன் சம்மர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா? அடுத்து ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து ட்ரிபிள் பர்னர், ட்ரிபிள் வார்மர், ட்ரிபிள் ஹீட்டர்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது அதுக்கு. தமிழ்ல வந்து வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு ஸ்கேனிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது உறுப்பு கிடையாது. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்ப வந்து 3 பகுதிகளா பிரிக்கிறாங்க மருத்துவத்துல, அக்குபஞ்சர் மருத்துவத்துல. நம்ம நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல உடம்புடைய ஒரு பாகம், உடம்புல இருந்து உச்சி வரைக்கும், இந்த நெஞ்சு குழியில இருந்து உச்சி வரைக்கும் ஒரு பாகம், இந்த நெஞ்சு குழியில இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு பாகம், தொப்புளுக்கு கீழே கால் பாதம் வரைக்கும் ஒரு பாகம். உடம்ப 3ஆ பிரிச்சுட்டோமா? ஏன் 3ஆ பிரிக்கிறாங்கன்னா, இந்த டாப் பார்ட் இருக்குல்ல, இதுல ஒரு விதமான வேலை நடக்குது. இந்த மிடில் பார்ட் இருக்குல்ல, இதுல ஒரு விதமான வேலை நடக்குது. தொப்புளுக்கு கீழே கால் வரைக்கும் அதுல ஒரு விதமான வேலை நடக்குது. இப்ப இந்த 3 விதமான வேலைகளுக்குமே 3 விதமான டெம்பரேச்சர் தேவையா இருக்குது டே டைம்ல. அப்பதான் அந்த 3 விதமான வேலைகளும் கம்ஃபர்டபுளா நடக்கும். சரியா? இப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குதுங்க. அதுல 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு? ஏசிய வந்து 28ல வைங்க, எனக்கு ரொம்ப குளிரா இருக்குங்கிறாரு. அப்பதான் என்னால கம்ஃபர்டபுளா வேலை செய்ய முடியுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? இல்ல, இல்ல 22ல வைங்க, அப்பதான் என்னால கம்ஃபர்டபுளா வேலை செய்ய முடியுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது. நீங்க 16ல வச்சு ஃபேனையும் போடுங்க, அப்பதான் என்னால கம்ஃபர்டபுளா வேலை செய்ய முடியுங்கிறாரு. இருக்கிறது ஒரே ஹால், ஒரே ஏசி, 3 பேருமே வேலை செஞ்சாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. 3 பேரையும் வெளியில அனுப்பிச்சு விட்டு போங்கடா, நீங்க வேலையே செய்ய வேணாம்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா உடம்பு அப்படி நிகழாது. உடம்புல ஒரே உடம்பு தான். 3 விதமான வேலைகள் நடக்குது. 3 விதமான வேலைகளுக்கும் 3 விதமான தட்பவெப்பம், டெம்பரேச்சர் கோட்ஸ் மெயின்டெயின் ஆகுது. நெஞ்சுக்குழிக்கு மேல இருக்கக்கூடிய தட்பவெப்பம் நெஞ்சுக்குழிக்கு கீழே இறங்காது. நெஞ்சுக்குழியில இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு தட்பவெப்பம், அது அங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழேயும் போகாது, மேலேயும் போகாது. தொப்புளுக்கு கீழே கால் வரைக்கும் உனக்கு தேவையான தட்பவெப்பம் நீ வச்சுக்க, என்ன வேணுமோ வச்சுக்க. மேல இருக்கவங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம உடம்பினுடைய அதிசயம் பாருங்க. இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உடம்ப 3 பகுதியா பிரிச்சு, அந்த 3 பகுதிகளில் நடக்கக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை மெயின்டைன் பண்ணி தருது. இதுதான் இந்த ட்ரிபிள் பர்னர் செய்யக்கூடிய ஒரு வேலை. இது எப்ப நடக்குது? சூரியன் உதயமானதிலிருந்து நைட்டு வரைக்கும் இது நடக்குது. ஆனா 9 மணிக்கு மேல இந்த ட்ரிபிள் பர்னர் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும், எல்லாரும் வாங்க தூங்குவோம், எல்லாரும் வாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இந்த ட்ரிபிள் பர்னர் என்ன பண்ணுது? இந்த உடம்ப இந்த 3 பகுதியா இருந்த இந்த விஷயங்களை எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்டு உடல் முழுக்க ஒரே விதமான வெப்ப சீர்தன்மையை ஏற்படுத்துகிறது, வெப்ப தளர்ச்சியை ஏற்படுத்துகிறது, நியூட்ரலைஸ் பண்ணுது, காம் டவுன் பண்ணுது. காலையில இருந்து நீங்க இந்த வேலையை பண்ணியிருக்கிறீங்க. வெப்பம் ஏறி 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 தகித்து கொண்டு இருக்கிறது. 9 மணிக்கு ட்ரிபிள் பர்னர் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுது. எல்லாத்தையுமே அப்படியே சட்டில் டவுன் பண்ணுது, கூல் டவுன் பண்ணுது. எதுக்காக? அந்த குளிர்ச்சி தன்மை உடலில் ஏற்பட்டால்தான் உங்களுக்கு தூக்கம் வரும். உங்கள் உடல் தூக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, தூக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு மாறும். அப்ப இறைவன் உடலில் தூக்கம் நிகழ்வதற்கான ஒரு அமைப்பை அமைத்திருக்கின்றான். அந்த அமைப்பு செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். எப்படி அனுமதிப்பது? ரொம்ப சிம்பிள். 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல இருந்து விலகி வாங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. புக் படிக்க வேணாம், மியூசிக் கேட்க வேணாம், படம் பார்க்க வேணாம், மொபைல் பார்க்க வேணாம், யார் கூடயும் பேச வேண்டாம். ரிலீவ் ஆயிடுங்க. போதும், நீங்க காலையில இருந்து உலகத்துல தானே இருந்தீங்க. இப்போ உங்களுக்காக வந்துருங்க. உங்களுக்காக இறைவன் தரக்கூடிய அந்த மாபெரும் கருணை மிக்க குளிர்ச்சி சக்தியை வாங்கிக் கொள்வதற்காக நீங்கள் வாருங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அப்போ 9 to 10 எல்லா விதமான வேலைகளிலிருந்து விலகி தூக்கத்தை விரும்பி தூக்கத்திற்காக காத்திருக்க தொடங்க வேண்டும். தூக்கத்தின் போது நமக்கு மாபெரும் இறை அருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது வர்றப்ப நான் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்றது அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு வேல்யூபிள் கெஸ்ட் வர்றாங்கன்னு வச்சுப்போமே,
வந்து வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா என்ன? அவர் வர்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவருக்கு மலர் தூவி வரவேற்போமா இல்லையா? இரவில் அருளக்கூடிய இறைவனுடைய ஞானங்கள் உங்களுக்கு சகல வகைகளிலும் முக்கியமானது. எனவே அந்த அருளை நீங்கள் வரவேற்பதற்காக அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அந்த தூக்கம் அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க தூங்குங்க. இதுதான் தூக்கத்தை கண்ணியப்படுத்தி அதன் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய உன்னத வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் ஒவ்வொரு நாள் நம்ம செஞ்சோம்னா உடம்புல குளிர்ச்சி சக்திக்கு பஞ்சம் இருக்காது. நெருப்பு நம்மை தீண்ட முடியாது. இறைவனிடமிருந்து மாபெரும் பாதுகாப்பை பெற்றவர்களாக நாம் ஆவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுதான் இந்த சம்மர் வெல்னஸ்ல நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. தூக்கம் வருது வரல, நீங்க தூங்குறதுக்கு போயிடுங்க. வர்றப்ப வரட்டும். இறைவன் நாடிய போது உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கத்தை போல ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் இந்த உலகத்தில் பெற முடியாது. தூக்கம் உங்களுக்கு குளிர்ச்சியை கொண்டு வருகிறது. குளிர்ச்சினா சாதாரண குளிர்ச்சி இல்ல, அது பிரம்மாண்டமான குளிர்ச்சி. அதன் முன்னால் உங்களுடைய உடலினுடைய வெப்ப தீண்டல்கள் எல்லாம் நிற்க முடியாது. ஒரு நாள் ஆழமான தூக்கம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். ஸோ தூக்கத்துடைய இம்பார்ட்டன்ஸை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்து நல்லா தூங்கிருங்க. காலையில நல்லபடியா எந்திரிச்சிருங்க. எப்போ உங்களுக்கு இயல்பா விழிப்பு வருதோ நல்லபடியா எந்திரிச்சிருங்க. ஸோ காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல என்னங்க குடிக்கலாம்? வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கும். நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடம்புடைய அந்த காலை நேரத்தினுடைய அந்த பசும் தூய்மையை கெடுத்து விடக்கூடாது. காலையில ஒரு மெல்லிய குளிர்ச்சி நம்முடைய உடலில் பரவ தொடங்கி இருக்கும். மெல்லிய குளிர்ச்சி, சாஃப்டான மாய்ஸ்சர். அதை நம்ம பில்ட் பண்றதுக்கான வழிமுறைகளை தான் செய்யணுமே தவிர அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வழிமுறைகளை செய்யக்கூடாது. டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய நம்பர் 1 வழிமுறை என்ன தெரியுமா? மில்க் பேஸ்ட் டீ காஃபி குடிக்கிறது தான். மில்க் பேஸ்ட் டீ காஃபிங்கிறது அமிலத்தன்மை கொண்ட ஒரு உட்கொள்ளல், ஒரு இன்டேக். அப்ப காலையில நமக்கு என்ன இருக்குது? ஒரு லைட்டரான மாய்ஸ்சர் வந்திருக்குது காலையில. அத அமிலத்தன்மை கொண்ட ஒரு உட்கொள்ளலை கொண்டு சீரழித்து விடக்கூடாது. அதை நீங்க அந்த மென்மையான அந்த குளிர்ச்சி தன்மையை ஒரு துளி, ஒரு பொறியாக பயன்படுத்தி கொண்டு அதை பெருக்க வேண்டும். அதனால சம்மர்ல கண்டிப்பா மில்க் பேஸ்ட் டீ காஃபிய மார்னிங் அஸ் அ ஃபர்ஸ்ட் இன்டேக்கா நீங்க எடுத்துக்காதீங்க. அது நல்லது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன குடிக்கலாம்னா வெந்நீர் குடிங்க. சாதாரணமா வெந்நீர் குடிங்க. இல்லாட்டினா தண்ணியில ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை குடிங்க. இல்லாட்டி சுக்கு மல்லி காஃபி கொஞ்சம் குடிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பவுடரு, ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா ஒரு மல்லி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் கருப்பட்டி போட்டுக்கோங்க. இல்லையா வெந்தய தண்ணியில வெந்தயத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த வெந்தய தண்ணி. இதெல்லாமே நம்ம உடம்புடைய அந்த மெல்லிய குளிர்ச்சி தன்மையை சீரழிக்காமல் நம்முடைய குடல் இயக்கத்தை தூண்டி நம்முடைய பவல் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி நம்முடைய கழிவு நீக்கத்துக்கு உதவக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்மர்ல நீங்க காலையில முதல் உணவாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்வது நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பித்த சுத்தி என்ற ஒரு முக்கியமான வழிமுறை இருக்கிறது. அதாவது பித்தா கிளென்சிங். பித்தம் அப்படின்னா வெப்பம்னு அர்த்தம். வெப்பம்னு சொல்றதை விட கெட்ட வெப்பம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலின் நீர் சக்தியை சீரழிக்கக்கூடிய வெப்பம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காலையில நம்ம நைட்டே சொன்னோம், நைட்டு குளிர்ச்சி சக்தி உடலுக்குள் இறங்குகிறது என்று நாம் சொன்னோம். அந்த குளிர்ச்சி சக்தி என்ன செய்யும்? உடலின் அத்தனை ஆழ அடுக்குகளிலும் இருக்கக்கூடிய அந்த வெப்ப கழிவுகளை எல்லாம் அள்ளி நம்முடைய தோல் பரப்பில் வைத்திருக்கும். இந்த தோல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நாம் வெளித்தள்ளிவிட வேண்டும். அதற்கு உதவக்கூடியதுதான் இந்த அதிகாலை குளியல், எர்லி மார்னிங் பாத். இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா சன்ரைஸ்க்கு முன்னாடி குளிக்கிறது. சன்ரைஸ்க்கு முன்னாடி நீங்க குளிச்சிட்டீங்கன்னா உடலின் பித்தம் சுத்தமடையும், உடலின் வெப்ப கழிவுகள் நீக்கம் பெறும், உடல் தூய்மையான ஒரு குளிர்ச்சி தன்மையில் நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது எப்படிங்க குளிக்கிறது? தலைக்கு குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும். தலைக்கு குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும். இதுதான் பித்த சுத்தி குளியல், அதிகாலை குளியல் என்று சொல். சம்மர்ல இது யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா வெப்ப தீண்டல்கள் எதுவுமே இருக்காது. தாராளமாக இதை செய்ய வேண்டும்.
அன்லஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, ஒரு இன்ஜுரி இருக்குது, நீங்க வந்து கட்டு போட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்க ப்ராப்பரா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இதை நான் பண்ணலாமா அப்படின்றத கேட்டுட்டு நீங்க பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதிகாலை குளியல் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் பாத், எண்ணெய் குளியல். வாரத்துல 1 நாளோ 2 நாளோ ஆயில் பாத் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ஆயில் பாத் அப்படிங்கிறது வந்து 2 விதமா பண்ணலாம். இதுல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மருத்துவத்துல இதுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்பர் 1, நம்முடைய தலைப்பகுதியில் தான் நம்முடைய உடலின் வெப்ப கழிவுகள் அதிகமாக தேங்கி நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பம் மேல் நோக்கி தானே எரியும். அப்போ நம்முடைய தலை என்பது நம்முடைய பாடியினுடைய டாப் தானே. அப்ப இங்கதான் வெப்ப கழிவுகள் தேங்கி நிற்கும். இந்த வெப்ப கழிவுகள் நம்முடைய தலையினுடைய வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியே போக வேண்டியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நாம டெய்லி தலைக்கு குளிக்காம இருக்கும்போதோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கும்போதோ, தலையினுடைய வியர்வை துவாரங்கள் அழுக்குகளால் சூழப்பட்டதாக இருக்கும். அதனால அந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது நாம தலையில அந்த ஜென்டில் மசாஜ் பண்றோம் இல்லையா, ஒரு 5 to 10 minutes, அந்த டைம்ல தலையினுடைய வியர்வை துவாரங்கள் எல்லாம் திறக்கின்றன, மலர்கின்றன. இதனால் தலைப்பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளானது உடலை விட்டு முழுமையாக வெளிச்செல்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தப்பட்டு தருகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிருங்க, நல்லா கொதிக்க வச்சிருங்க, நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிச்ச எண்ணெயை அப்படியே ஃபேனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா கொஞ்சம் கூல் ஆயிடும். லேசா அந்த இளஞ்சூடு வர்ற வரைக்கும் ஆறட்டும். அந்த இளஞ்சூடான எண்ணெய் அப்படியே தலையில விட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் ஜென்டில் மசாஜ் பண்ணுங்க. அழகா ஜென்டில் மசாஜ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க. தலையில எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு எந்த விதமான ஹார்ட் பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸே பண்ணாதீங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க. அந்த வெப்பம் அப்படியே வெளியே போகும். கண்ணு வழியா, காது வழியா, தலையினுடைய வியர்வை துவாரங்கள் வழியா வெளியே போகட்டும். எக்ஸசிவா என்ன இருக்குன்னா உங்க அக்குள் பகுதிகளில் கொஞ்சம் தடவிக்கங்க, தொப்புள்ள கொஞ்சம் தடவிக்கங்க, உங்களுடைய கால் விரல்களுடைய நகை கண்கள்ல தடவிக்கங்க, உங்க முழங்கால்ல தடவிக்கங்க, உங்களுடைய பின்னங்கால் மடிப்பு இருக்கு இல்லையா, அங்க தடவிக்கங்க. இன்னும் எக்ஸசிவா இருந்தா வயிற்றுல தடவிக்கங்க. அவ்வளவுதான், போதும். சரிங்களா? இந்த பைல்ஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ், பிறப்புறுப்புகள்ல அரிப்பு, புண்கள் ஏற்படக்கூடியவங்க உங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்லையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே எண்ணெய் அப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள், இடங்கள். மேக்சிமம் 1/4 மணி நேரம் போதுங்க, அதுக்கு மேல வேண்டாம். 1 hour 1.5 மணி நேரம் காலையில எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க, மதியம் வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் செய்யாதீங்க. மேக்சிமம் 1/4 மணி நேரம், இன்னும் போகாம 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்ல சுடு தண்ணியில எண்ணெய் பசை போற அளவுக்கு நல்ல அரப்போ, சீயக்காயோ, ஷாம்புவோ போட்டு நல்லா குளிச்சிரு. நல்லா குளிச்சுட்டு நல்லா துவட்டிருங்க. அன்னைக்கு உங்களுக்கு பயங்கர டயர்டாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல இருந்து அவ்வளவு வெப்பம் அன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எனக்கு டயர்ட்னஸே இல்லை, நல்லா இருக்கீங்கன்னா உங்க உடம்புல பெருசா வெப்பம் இல்லைன்னு அர்த்தம். தூக்கம் கூட வரும். நீங்க அழகா சோஃபால சாஞ்சு கால் நீட்டி அப்படியே ஒரு நேப்பிங் பண்ணுங்க, பவர் நேப்பிங் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சியே குளிக்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் ஒரு 3 வாட்டி பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நீங்க வீக்லி ஒன்ஸ் ரெகுலரா ஆயில் பாத் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. அதனால நீங்க ரெகுலரா ஆயில் பாத் பண்ணி பழகிக்கோங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வாழக்கூடியவங்க வந்து ஆயில் பாத் பண்றதை வந்து மஸ்டா வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு ஹீட் நமக்குள்ள போகுது. அவ்வளவு ஹீட், நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஹீட் நமக்குள்ள போய்கிட்டு இருக்குது. நம்ம உடம்போட குளிர்ச்சி சக்தி அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த அந்த டெஸ்ட்ரக்ஷனே ஒரு காரணமா இருக்குது. ஆயில் பாத் எல்லாம் வந்து ஒரு பெரிய சேவர். அது ஒவ்வொரு வீக்கும் உங்களுடைய அந்த பித்த கழிவுகளை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். முக்கியமா பெண்கள், அவங்க எல்லாம் டெய்லி தலைக்கு குளிக்க வாய்ப்புகள் குறைவா இருக்குது. ஏன்னா முடி நிறைய இருக்கும், மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அவங்க டெய்லி தலைக்குளி, அவங்க எல்லாம் கண்டிப்பா வாரத்துக்கு 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிடும். பொதுவாக மருத்துவத்துல சொல்லுவாங்க, செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு, புதன் சனி ஆண்களுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது. அது இப்போதைக்கு வேண்டாம். நீங்க கன்வீனியன்ட்டா இல்லைங்க இந்த நாள்ல நான் பிஸியா இருக்குன்னா சண்டே பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லது. இல்லாட்டி சண்டே பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் குளியலை பத்தி இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க.
ரைட்டுங்களா? இந்த எண்ணெய் குளியல் பண்ணக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா 9 மணிக்குள்ள எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஊற வச்சு குளிச்சு முடிச்சிருக்கணும். 9 மணிக்குள்ள. 9 மணிக்கு மேல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 9 மணிக்கு முன்னாடி பண்றதுனாலதான் ஆயில் பாத்துடைய கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ பித்த குளியல்னா என்னது, பித்த சுத்தி குளியல்னா என்னது, எண்ணெய் குளியல்னா என்னது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ காலை உணவு. காலையில நாம எந்த அளவுக்கு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா காலையில நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து அவ்வளவு சாலிடா இருக்காது பொதுவாகவே. அதுவும் சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாடி ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். காலையிலேயே வந்து டைஜஸ்டிவ் ஃபயரை வந்து பெருசா வெளிப்படுத்தி உடம்பு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டைஜஷனை பண்றதுக்கு ஒரு தடுமாறும். அதனால நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில வந்து ஒரு எளிமையான உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். அதுக்கப்புறம் லஞ்ச் நல்லா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. பழங்கள் சாப்பிடலாம் காலை உணவா. என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம்? எல்லா பழங்களும் சாப்பிடலாம். என்னென்ன பழங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ, என்னென்ன பழங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு மதுரமான இனிப்பு சுவையை கொண்டதாக இருக்கிறதோ அந்த பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். மாதுளை சாப்பிடலாம், கொய்யா சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம், சப்போட்டா சாப்பிடலாம், செவ்வாழை சாப்பிடலாம். மாம்பழ சீசன் வருதுன்னா மாம்பழம் சாப்பிடலாம். எல்லாமே நீங்க சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் சாப்பிடலாம். நல்லபடியா நீங்க இயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்ட பழங்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தூய்மையான உணவு வேண்டும் என்று எப்போதும் பிரார்த்தனையில் இருங்கள். ஸோ நல்ல பழங்களை காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறது வந்து சாலச் சிறந்தது சம்மர்ல. ஏன்னா குடல்கள் எல்லாமே வந்து காலையில வந்து அவ்வளவு பெரிய வெப்பத்தை, ஜீரண அக்னியை வந்து தாங்காது. அல்சர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காலை உணவுனாலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் தோசையோ பூரியோ சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எளிமையான உணவு. அடுத்து பாத்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிடுவோம், கூழ் சாப்பிடுவோம். இந்த பழைய சாதம் சாப்பிடும்போது தயவு செஞ்சு ஒரு விஷயம், ஒரு தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. என்ன தப்புனா அதுல தயிர் ஊத்தி சாப்பிட வேண்டாம். தேவைப்பட்டா கொஞ்சமா மோர் போட்டுக்கங்க. பழைய சாதத்தோட தயிர் வேண்டாம், கொஞ்சமா மோர் போட்டுக்கங்க. அதுவும் இல்லையா வெறும் தண்ணி சாதத்தை அப்படியே சாப்பிடுங்க. அதுதான் நன்மை. அதுலதான் அந்த அந்த ஃபெர்மெண்டேஷன், அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து நிறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பழைய சாதத்துக்கு நீங்க இந்த சிப்ஸ் வச்சு சாப்பிடுறது, மிச்சரு, முறுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க. உங்கள் சைட் டிஷ் வேணுமா, ஒரு துவையல் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு காய்கறி கூட்டு பொரியல் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லையா ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா பழைய சாதத்தை வந்து நம்ம இப்படிதான் சாப்பிடணும். அதுல தயிரை ஊத்தி, நிறைய தயிரை ஊத்தி அதுவே ஒரு அமிலத்தன்மை கொண்ட ஒரு உணவா மாறி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க சாப்பிடாமலே இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்க இட்லியே சாப்பிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு. ஸோ பழைய சாதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கூழ். கூழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷன். அவ்வளவுதான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்மங்கூழ் நீங்க குடிக்கணுமா, இன்னைக்கு நைட்டு கம்மங்கூழ் காய்ச்சுறீங்களா, இன்னைக்கு நைட்டு வெளியில வைங்க, அவ்வளவுதான். காலையில அந்த கம்மங்கூழை நீங்க மோர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இப்போ இன்னைக்கு பண்ண அந்த கம்மங்கூழை அடுத்த நாள் காலையில சாப்பிட்டீங்களா, அதே கம்மங்கூழை 2வது நாள் நைட்டு வச்சு 3வது நாள் காலையில சாப்பிடாதீங்க. அதுல அமிலத்தன்மை அதிகமாகிவிடும். அதனால ஒரு நாள் இரவு ஃபெர்மெண்டேஷனோட நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரோபயாட்டிக் நமக்கு நன்மை. இல்லாட்டினா அதுவே வந்து கேஸ்ட்ரைட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே விஷயம் வந்து இட்லி தோசை மாவுக்கும் பொருந்தும். இப்ப நீங்க மண்டே மாவு அரைக்கிறீங்களா, மண்டே நைட்டு அது ஃபெர்மெண்ட் ஆகட்டும், டியூஸ்டேவோட முடிச்சிருங்க. டியூஸ்டே நைட்டுக்கும் அந்த மாவை வச்சு வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ நீங்க பயன்படுத்தாதீங்க. அதாவது இந்த புளிப்பு தன்மை, இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிறது நன்மை. அது வந்து அந்த ஒரு நாள் இரவுல தான் நன்மை இருக்குது. 2வது நாள் இரவை கடந்து விட்டால் அந்த புளிப்போட லெவல் அதிகமாயிடும். அதிகமான புளிப்பு நம்முடைய உடலில் அமிலத்தன்மை ஏற்படுத்திவிடும். அமிலத்தன்மைங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து கஞ்சி சாதம். கஞ்சி சாதம்ங்கிறது என்ன தெரியுமா? அரிசி குறுநீலையோ சிறுதானியங்களையோ கஞ்சி வச்சு சாப்பிடுறது. செமி சாலிடா ஒரு அரை திரவ நிலையில் நல்ல வேக வச்ச கஞ்சி சாதம் சூடா சாப்பிடுறது. தேவைப்பட்டா அதுல கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம்.
காய்கறிகளை வச்சு சாப்பிட்டுக்கலாம், துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன சாப்பிடலாம்? வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரியான காய்கறிகளுடைய பசுங்கலவை. அதுல கொஞ்சம் ஊற வச்ச வேர்க்கடலை, ஏதாவது மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய், ஒரு 2 டிராப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு நீங்க வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்டா. இல்லாட்டினா வேக வச்ச பயிர்கள் சாப்பிடலாம். கருப்பு சுண்டல் வேக வச்சு சாப்பிடலாம், வெள்ளை சுண்டல் வேக வச்சு சாப்பிடலாம், பாசி பயிறு வேக வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எளிமையான நல்ல ஆப்ஷன்ஸ். வேர்க்கடலை நீங்க சாப்பிட்றதா இருந்தா அந்த ஷெல்லோட வாங்கி ஷெல்லோட அவிச்சு ஷெல்லை ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. அதுல ஒரு நன்மை இருக்கிறது. அந்த நார் சத்துக்கள் நிறைவாக இருக்கும். அந்த புரதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். சரியா? அதனால வேக வச்ச பயிர்களை நீங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா தேங்காய் சாப்பிட்டுக்கலாம். சும்மா ஒரு அரை முடி தேங்காயில பாதி, 1/4 முடி தேங்காய், கொஞ்சம் நட்ஸ் வச்சு தேங்காயை நல்லா கடிச்சு மென்னு அந்த சக்கையை கூட துப்பிடுங்க. அந்த தேங்காய் பால் தான் நமக்கு தேவை, சக்கை வேண்டாம். சக்கையை துப்பிட்டு நட்ஸை சாப்பிட்டுக்குங்க. இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். சம்மர்ல இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க அமைச்சு பாருங்க. ரொம்ப அழகான முறையில காலை உணவு ஜீரணிக்கப்பட்டு நிறைவான சக்தி பரிமாற்றம் நடக்கும். எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். நம்ம எந்த ஒரு உணவை சாப்பிடுறோன்றதை விட அந்த உணவை சக்தியா மாத்திக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த மாதிரி உணவுகள் சம்மர்ல 100%, மோர் தென் 90% எனர்ஜியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்மர்ல நாம கம்மியான ஜீரண அக்னியை பயன்படுத்தி அதிகமான சக்திகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஸ்மார்ட் மூவ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னும் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். காலையில வெறும் வயிற்றுல சில நேரங்கள்ல சுடு தண்ணி குடிக்கிறதுக்கோ, சீரக தண்ணி குடிக்கிறதுக்கோ, சூடா ஏதோ குடிக்கிறதுக்கோ நமக்கு உணர்வு இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கூலிங்கான ஒரு ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சில நேரங்கள்ல தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்க என்ன சாப்பிடலாம் தெரியுமா? காலையில எந்திரிச்சோடனே பழங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம். இல்லாட்டினா பழைய சாதத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, நீராகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீராகாரம் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை லேசா வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தய பொடியை வாயில போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே வாயிலே வச்சு நல்லா அப்படியே சலைவால மிக்ஸ் பண்ணி அந்த நீராகாரம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு சிப்பு குடிச்சு 2 சிப்பு குடிச்சு அந்த வெந்தய பொடி அப்படியே முழுங்கிக்கிறலாம். ரொம்ப நல்ல குளிர்ச்சி தரும். உங்களுடைய இந்த உள்நாக்குல இருந்து உணவு குழாய் தொடங்கி வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் வரைக்கும் அந்த குளிர்ச்சி பரவும். முக்கியமா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க, டிராவல் பண்றவங்க எல்லாம் இந்த பழக்கத்தை வாரத்துல 2 நாள் 3 நாள் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுடைய இந்த தொண்டை பகுதி, இந்த உள்நாக்கு அடிநாக்குன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து வெப்பம் நிறைய சேர்ந்து இருக்கும். இந்த த்ரோட் மாய்ஸ்சரை பத்தி நான் இந்த வகுப்புல டீட்டெயிலா சொல்லி தரேன். அப்ப இந்த நீராகாரம் வெந்தயப்பொடி சாப்பிட்றதுங்கிறது வந்து இந்த த்ரோட் மாய்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லது ஊற வச்ச வெந்தயம் சாப்பிடலாம். நைட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த வெந்தயத்தை நல்லா கடிச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அதுவுமே குளிர்ச்சி தான். வெந்தயம் வந்து அவ்வளவு நன்மை. வெந்தயத்துல ரிச்சான நார் சத்துக்கள் இருக்குது. அது ஒரு பிளான்ட் இன்சுலின், ஜீரணத்துக்கு நல்லது. முக்கியமா ஜீரண மண்டலத்துல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்க வல்லது. இந்த சீடு தெரப்பில எல்லாம் வெந்தயம் வைப்பாங்க. ஏன்னா வெந்தயத்தோட கலர் என்ன? மஞ்சள். அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியுமா இல்லையா? மஞ்சள் நிறம் என்பது நிலமூலகத்தோட தொடர்புடைய நிறம். அப்போ மஞ்சள்ல நிலமூலகத்துக்கான நன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அப்ப வெந்தயம் சாப்பிடுறது ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கெட்ட வெப்ப சக்தியை நீக்கக்கூடியது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க அதை சாப்பிடலாம். வெண்பூசணி சாறு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். வெள்ளை பூசணியை வாங்கி அந்த ஃப்ளஷ் எல்லாம் கட் பண்ணி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு அதை ஒரு காட்டன் கிளாத்ல ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து அதில் 2 பிஞ்சு சால்ட் போட்டு குடிச்சுக்கலாம். சூப்பரா குடிச்சுக்கலாம். இந்த வெண்பூசணி சாறு குடிக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமா ஒரு தவற பண்ணாம தவிர்க்கணும். என்ன தெரியுமா? கட கட கடன்னு குடிச்சிடக்கூடாது. ஸ்பூன் பை ஸ்பூன் குடிங்க. ஒவ்வொரு ஸ்பூனையும் குடிச்சு உமிழ் நீர்ல கலந்து அதை நல்லபடியா வாயிலேயே ஜீரணம் பண்ணி முழுங்க. அப்பதான் அந்த குளிர்ச்சி சக்தி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இல்லாட்டி சளி பிடிச்சிடும். கடகட நீங்க உள்ள ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிச்சிடும். வெண்பூசணி குடிக்க சொன்னாங்க, குடிச்சு சளி பிடிச்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால நீங்க பொறுமையா சிப் பை சிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பெரிய நன்மை இருக்கு.
சரிங்களா? ஸோ காலையில இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு சத்தியமானது. இவ்வளவும் பண்ணியும் சில பேருக்கு காலையில ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். காலை உணவிற்கு பின் ஒரு லேசான சோர்வு தன்மை இருக்கும். அப்படி இருந்தால் தயவு செய்து நீங்கள் அரை மணி நேரமாவது நீங்க ஓய்வு எடுக்கணும். ஏன்னா அந்த காலையில இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தூக்கத்தின் போது நீங்கள் வைத்த மிச்சம். உங்களுடைய தூக்கம் நிறைவு பெறாமல் இருந்து விட்டது. அதனாலதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு சோர்வு வருது. ஒரு அரை மணி நேரம் படுங்க. சாஞ்சு உட்காருங்க கண்ண மூடி. கண்ண மூடி முடியலன்னா கண்ணுல ஒரு துணி கட்டி உட்காருங்க. அந்த அரை மணி நேரத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களோட ஹோல் டேக்கு டிரைவ் ஆகும். அந்த அரை மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே டயர்டாவே இருக்கும். இந்த மார்னிங் ஃபேட்டிக்னஸ் அப்படிங்கிறது வந்து உடம்பு செய்யக்கூடிய ஒரு பேலன்சிங் ஆக்டிவிட்டி தான். அதுக்கு தேவையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் தான். கொடுத்துட்டீங்கன்னா போதும். உடம்பு அழகா அதை பேலன்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காலையில 11 மணிக்கு காலையில கரெக்டா 11 மணிக்கு உடல் வறட்சி அடைய தொடங்கும் நேரம். 11 மணிக்கு சூரியனை பாருங்க. அப்படியே மெதுவா வருவாரு. மெதுவா வருவாரு. 11 மணி ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருப்பாரு. 11 மணிக்கு அப்படியே அந்த வெப்பத்தை அப்படியே எமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே தீயா எரியும் அந்த 11 மணி வெயிலு. குத்தும். 12 மணிக்கு உச்சிக்கு போய் விஸ்வரூபம் எடுத்துருவாரு. இந்த 11 to 12 இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நம்ம பாடியில வந்து ஒரு விதமான வறட்சி ஏற்படும். ஒரு விதமான டீஹைட்ரேஷன் ஏற்படும். அந்த டீஹைட்ரேஷனை நம்ம பரவ விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு லிக்விட் இன்டேக் எடுத்து ஏதாவது ஒரு லிக்விட் இன்டேக் அந்த 11 மணில இருந்து அந்த 11க்குள்ள நீங்க எடுத்து பழகிக்கங்க. இது வந்து ஒரு ஹைட்ரேஷன் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 11 மணில இருந்து 11க்குள்ள நான் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு திரவ ஆகாரம் குடிக்கணும். என்னென்ன திரவ ஆகாரம் குடிக்கலாம்? ஒரு மோர் குடிக்கலாம், பழங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு ஜூஸை குடிக்கலாம், ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், ஒரு இளநீ குடிக்கலாம், சூப்பு குடிக்கலாம். எதுவுமே இல்லையா, தண்ணி குடிச்சிருங்க. அந்த 11 to 11:30 நீங்க கொடுக்கக்கூடிய அந்த லிக்விட் இன்டேக் வந்து உங்க பாடியோட ஹைட்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உடம்புக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அது காலையில 11 மணிக்கு எப்படி உடல் வறட்சி அடைய தொடங்குதோ, அதே போல சாயங்காலம் 5 மணியில இருந்து உடல் குளிர்ச்சி அடைய தொடங்கும். ஏன்னா சன் செட் ஆக போகுதுல்ல, உடம்பு குளிர்ச்சி அடைய தொடங்குது. குளிர்ச்சி பரவ தொடங்குது. இந்த குளிர்ச்சியை நம்ம நல்லா பரப்பிக்கணும். வறட்சிய நல்லா பரவ விடாம தடுக்கணும். குளிர்ச்சிய நல்லா பரப்பணும். அதுக்கும் ஒரு திரவ ஆகாரம் தேவை. From 5 p.m. in the evening, the time when the body starts to cool down. So liquid foods are essential. தேவைப்பட்ட அந்த நேரத்துல ஒரு குளியலை போட்டீங்கன்னா நல்லதுதான். சரிங்களா? அப்போ அந்த 11 o'clock in the morning, 5 o'clock in the evening, நீங்க எங்க இருந்தாலும் அங்க கிடைக்கக்கூடிய திரவ ஆகாரங்களை கண்டிப்பா எடுத்துக்கங்க. நீங்க ஆபீஸ் போறீங்களா, பிளான் பண்ணி எடுத்துட்டு போங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறாரா, கரெக்டா அந்த பிளாஸ்க்லயோ எதுலயோ எதையாவது கொடுத்து விடுங்க. 11 மணிக்கு ஒரு லிக்விட் இன்டேக் நீங்க எடுத்துட்டீங்கனாலே அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புடைய நீர் சக்தி பாதுகாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவி அந்த 11 o'clock. 5 o'clock அதே மாதிரி சூப் குடிங்க. சூப் வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ். சூப் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபுட். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட் அது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மர்ல நம்ம எந்த அளவுக்கு டைஜஸ்டிவ் ஃபயரை கம்மியா ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும். அந்த அடிப்படையில சூப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? என்னெல்லாம் சூப் குடிக்கலாம்னா, காய்கறிகளுடைய சூப் குடிக்கலாம், கீரைகளுடைய சூப் குடிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நீங்க போன் சூப் குடிக்கலாம். என்ன சூப் வேணாலும் குடிச்சுக்கோங்க. இந்த சூப்ல வந்து இந்த கிரீமி சூப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க கிளியர் சூப் திரவமா தான் குடிக்கணும். சில நேரங்கள்ல சூப் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே கூட இருக்குது, கெட்டியா இருக்குது. அதுல சூப் ஸ்டிக்னு ஒண்ணு கொடுத்து அது பிரெட் மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்கு, அதை கடிச்சு சாப்பிட்டு சூப்பு குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சூப் குடிச்சோம்னா அந்த அந்த கார்ன் சிப்ஸ்ன்னு ஒண்ணு தர்றாங்க, அதை பசங்களாம் நிறைய போட்டு அதைத்தான் சாப்பிடுதுங்க, சூப்பு குடிக்க மாட்டேங்குது. சூப்புங்கிறது வந்து கிளியரா இருக்கணும்.
காய்கறியை போட்டு கொதிக்க வைக்கிறீங்களா, அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான இந்த சூப். சரிங்களா? ஸோ இங்க நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. மோர், பழங்கள் அல்லது பழரசம், கரும்பு சாறு, இளநீர், தண்ணீர், சூப் இதெல்லாம் நம்ம குடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இப்போ வந்து நம்ம லஞ்ச் பத்தி நம்ம பேசணும். ரொம்ப முக்கியமானது லஞ்சு. பொதுவா சம்மர்ல நம்ம உணவுகள்ல வந்து கார சுவையை, அந்த ஸ்பைசி டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கணும். இப்ப வழக்கமா நம்ம வீடுகள்ல எப்படி சமைக்கிறாங்கன்னா, ஒரு அளவு வச்சிருப்பாங்க. அந்த அளவை தான் எல்லா பருவ காலத்துக்கும் பயன்படுத்துவாங்க. சம்மர்ல அதை கொஞ்சம் குறைக்கணும். இப்ப நீங்க குளிர்காலத்திலயும் நவம்பர், டிசம்பர்லயும் அதே தான் காரம் போட்டிருப்பீங்க. அதே டிஷ்ஷை நீங்க சம்மர்ல பண்ணீங்கன்னா காரத்தை குறைக்கணும். நீங்க நவம்பர், டிசம்பர்ல போட்ட அதே காரத்தையும் இங்க ஏப்ரல், மே, ஜூன்ல போட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் அதை மாடரேட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, மிளகாய், வெங்காயம் இதுதான் நம்ம டாமினண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைஸ் ஃபிளேவர்ஸ். ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம், மாடரேட் பண்ணிக்கலாம். இந்த கார சுவை இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு ஹீட் எனர்ஜி இருக்கு, வார்மிங் நேச்சர் அதுல இருக்கு. அதனாலதான் நமக்கு மழை பெய்யும் போதோ குளிர்காலத்திலயோ காரமா சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா வெளியில குளிரா இருக்குது, அந்த குளிர் உடம்பு அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு ஒரு ஸ்பைசியா ஒன்ன சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஸ்பைசி டேஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வார்மிங் நேச்சர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ? குளிர்காலத்துல, மழை காலத்துல. சம்மர்ல அது நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அதனால ரொம்ப கவனமா நீங்க சம்மர்ல காரத்துல ஒரு மாடரேஷன் மெயின்டைன் பண்ணாலே உங்க கட்டு சூப்பரா இருக்கும். உங்க கட்டுல ஹீட் சேர்ந்தாலே உங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். உங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாலே நீங்க ரொம்பவும் எமோஷனலி வீக் ஆயிடுவீங்க. சட்டு சட்டு கோவப்படுவீங்க, லேசான வேலையை கூட காம்ப்ளிகேட் பண்ணிப்பீங்க, ஞாபக மறதி வந்துடும், தேவையில்லாத குழப்பம் வந்துடும், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. நல்லா தானே இருந்தோம், யாரு நம்மள எதுவும் சொல்லலையே, நல்லா தானே போய்கிட்டு இருக்குன்னு தான் இருக்கும். மதியம் நீங்க சாப்பிட்ட அந்த கார சுவை இருக்கு இல்லையா, அது உங்க கட்டை சூடுபடுத்தி மூளையில ஏற்படுத்தக்கூடிய கன்ஃபியூஷன் அது. நீங்க உணவை செக் பண்ணவே மாட்டீங்கல்ல. எல்லாரும் நம்ம மேல அன்பா இருக்காங்க, வேலை ஈஸியா தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா மதியம் அழகா ஒரு பிரியாணியை சாப்பிட்டுருப்பீங்க. பிரியாணி சாப்பிட்றது தப்பு இல்லை, அதை ரொம்ப மசாலாலாம் இல்லாம கம்மியா அப்படி சாப்பிட்றது நல்லது. சம்மர்ல எல்லாம் பிரியாணி சாப்பிட்றதா இருந்தா காலையிலையும் பழங்கள் அல்லது கஞ்சி சாதம், நைட்டும் பழங்கள் அல்லது கஞ்சி சாதம், ஒரு வேளை உணவு தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த பிரியாணிய ஜீரணிக்கிறதுக்கு நிறைய ஜீரண அக்னி, நிறைய தண்ணீர் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம சம்மர்ல தண்ணியை கொஞ்சம் சிக்கனமா செலவழிக்கணும், அவ்வளவு. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதாவது இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான புரிதல் இது. ஜீரண அக்னி இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் ஃபயர், அது வந்து ஒரு விதமான வெப்பம். அது குடல்களில் வெளிப்படக்கூடிய வெப்பம், வயிற்றில் வெளிப்படக்கூடிய வெப்பம். ஏற்கனவே வெளியிலிருந்து ஹீட் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல டைஜஸ்டிவ் ஃபயர் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச வரைக்கும் கம்மியா எமிட் ஆகிற மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். எப்போ டைஜஸ்டிவ் ஃபயர் அதிகமா எமிட் ஆகும்? ஹார்ட் டு டைஜஸ்ட் உணவுகளை சாப்பிடும் போது தானே. ஏன்னா அந்த உணவை எரிக்கணுமா இல்லையா, சிதைக்கணுமா இல்லையா, அப்ப அதிகமான வெப்பம் உமிழப்பட வேண்டுமா இல்லையா? அப்போ நாம சர்டன் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே டைஜஸ்டிவ் ஃபயருடைய எமிஷனை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். இதனால நம்ம கட்டுடைய மாய்ஸ்சர் வந்து பெருமளவு பாதுகாக்கப்படும். இந்த கட் மாய்ஸ்சரை மட்டும் நீங்க பாதுகாத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சம்மர் கிடையாது. there is no summer for you, only holidays, no summer. ஏன்னா குடலின் குளிர்ச்சி தான் உடலின் குளிர்ச்சி. உடலின் குளிர்ச்சி இருந்தால் சம்மரா என்ன எதுவா இருந்தா என்ன, உங்களுக்கு தேவை உடலின் குளிர்ச்சி தானே. அதனால குடலின் குளிர்ச்சியை பேணிக் கொள்வதற்கு உணவுகளில் காரத்தை குறைக்க வேண்டியது, மசாலாக்களை குறைக்க வேண்டியது முக்கியம். இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப என்னங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும். அதுலயும் கொடியில விளையிற காய்கள் இருக்குதானே, பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், பாவக்காய், கோவக்காய், இந்த மாதிரி கொடியில விளையக்கூடிய நாட்டு காய்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்து. இந்த நாட்டு காய்கள்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, இதுல வந்து நீர்த்தன்மை நிறைவாக இருக்கிறது, நார்த்தன்மை நிறைவாக இருக்கிறது,
நீரும் நாரும் சேருவது என்பது ஒரு ரிச் மாய்ஸ்சரை பாடியில டெவலப் பண்ணும். ரிச் மாய்ஸ்சர், சிதைக்கப்படவே முடியாத ஒரு ஈரப்பத திரட்சி உருவாகும். எங்கே? குடல்களில். குடல்கள்ல சம்மர்ல குடல்ல யாருக்கு குளிர்ச்சி சக்தி இருக்கோ தங்கத்தை விட வேல்யூபிள். இது தங்கத்தை விட வேல்யூபிள். தங்கம் எப்போனா வாங்கிக்கலாம். அந்த சம்மர்ல அந்த குடல் வந்து அது புண்ணு ஆகுதுனாலே அதனுடைய விளைவை நீங்க அடுத்த சம்மர் வரைக்கும் அனுபவிப்பீங்க. சும்மா கிடையாது. குடல்ல இருக்கக்கூடிய புண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. இன்டைஜஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனர்ஜி அப்சார்ப்ஷன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். கம்ஸ் வீக் ஆகும், மசில்ஸ் வீக் ஆகும், ஒரு பலகீனம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால குடல்கள்ல மட்டும் புண்ணு வந்துடவே கூடாது. என்னதான் கேமரா விட்டு பார்த்தாலும் குடல் புண்ணை தான் பார்க்க முடியும், ஹீல் பண்ண முடியாது. ஹீல் பண்றதுக்கு குளிர்ச்சி சக்தி, உயிரோட்டமான குளிர்ச்சி சக்தி உள்ளே பாய வேண்டும். அதனால நீங்க குடல் புண்கள்லாம் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அல்சர்லாம் இன்னைக்கு சாதாரணம் ஆயிடுச்சு. அல்சரு, அந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் பிரச்சனையில நீங்க சர்வசாதாரணமா எல்லாரும் பாக்குறாங்க. அதெல்லாம் பெரிய நோய் தன்மைகள். அது வந்து அது அது குணமாகிறது 2 வருஷம் கூட ஆகும். அந்த 2 வருஷம் புண்ணு சரியாயிரும். அந்த புண்ணுனால ஏற்படுற பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வருஷம் ஃபுல்லா இன்டைஜஷன். அதனால இம்யூனிட்டியில வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். சம்மரை ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. நான் பயமுறுத்தல, ஃபேக்ட் இது. ஏன்னா இன்னைக்கு பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த புண்கள், அல்சருடைய கண்டிஷன்ஸ் தொடங்குது, பாக்குறோம். சரியா? அதுவும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் சம்மர்ல நான் சொன்னதை 100% அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பைல்ஸ் வந்து குணமாயிடும். சம்மர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நெருப்பு மூலகத்தினுடைய சிறப்பு பருவ காலம். அதாவது நெருப்பினுடைய சீரற்ற தன்மைகளை எல்லாம் சீராக்க உதவக்கூடிய பருவ காலம் அது. உங்களுடைய நெருப்பை சீர்படுத்தக்கூடிய உயிர் கூறுகள் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்குள்ளே வரக்கூடிய பருவ காலம். அதுல நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படியே நன்மைகள் அடைந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, தீமைகளை நான் அடைந்து கொண்டு விடக்கூடாது. இதுல கவனமா இருக்கணும். ஸோ கட்டுடைய மாய்ச்சருங்கிறது வந்து தங்கத்தை விட வேல்யூபிள்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால காய்கறிகள் நிறைய சாப்பிடும். சைவம் சாப்பிட்றவங்களை விட அசைவம் சாப்பிட்றவங்க அதிகமா காய் சாப்பிடும். ஏன்னா அசைவம் சாப்பிட்றவங்க அவங்களுடைய கட்டை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமா இல்லையா? ஒருத்தர்கிட்ட நீங்க பயங்கரமா வேலை வாங்கிட்டீங்க, அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? ரிலீஃப் கொடுக்கணுமா இல்லையா? கார்பரேட் கம்பெனில எல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ண வேர்ல்டு டூருக்குலாம் அனுப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க வந்து நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். அதிகம் அசைவம் சாப்பிட்றீங்களா, நைட்டு கம்ப்ளீட் வெஜிடபிள் ரிச் மீல். ஒரு ஒன்றும் இல்லை, கஞ்சி சாதம் காய்கறி சாப்பிடுங்க, கட்டு சூப்பரா இருக்கும். என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. இந்த பேலன்சிங் டெக்னிக் தெரிஞ்சா நீங்க என்ன வேணா சாப்பிட்டு, அதாவது ஒட்டு மொத்தமா டைஜஸ்டிவ் எனர்ஜி இவ்வளவுதான் இருக்குது. இதை நீங்க வந்து அழகா மேனேஜ் பண்ணிக்கணும். எக்ஸீட் பண்ணிடாதீங்க, அதான் பிரச்சனை. எக்ஸீட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை. சம்மர்ல அது பெரிய பிரச்சனை. அதனால ரொம்ப கவனமா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னும் லஞ்சில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் சேர்க்கலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலான்றதை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது இன்னைக்கு எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இன்னைக்கு வகுப்புல கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? ஸோ பாயில்டு பீனட் வந்து பித்தம் இல்லையான்னு கேட்டுக்கிறாங்க. பீனட் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. நீங்க ஷெல்லோட வாங்கி சாப்பிட்டு அவிச்சு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாது. நல்ல பொறுமையா மென்னு சாப்பிடுங்க, அது நன்மைன்றதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இன்னைக்கு வகுப்புல கேள்விகள் இருந்தா கேட்க. ஹலோ சார். எஸ் மேடம், சொல்லுங்க. கீதா பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த நீங்கள் நல்லெண்ணெய் சொன்னீங்க. நான் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெய் தான் வந்து பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் வந்து ஹைபிஸ்கஸ், வெந்தயம், ஆனியன், கருவேப்பிலை நானும் வந்து இது பண்ணி அதை இளஞ்சூடாக தேய்க்கிறேன். அது எப்படி, குளிர்ச்சியா இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்? தேய்க்கலாம் மேடம், தேய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஓகே. நல்லெண்ணெய்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கன்வீனியன்ட்ன்றதுனால அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சரியான ப்ரொபோர்ஷன்ல உருவாக்கணும். அது நம்ம பாடிக்கு பொருத்தமா இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. உங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருக்குன்னா யூ கேன் கண்டினியூ. ஓகே. இல்லை சம்மருக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாங்களா?
இதே போதும். ஆமா, இது உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் எல்லாருக்கும் செட் ஆயிடும். ஓகே. இது வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்றத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. புதுசா யாரும் இது ட்ரை பண்ண வேண்டாம். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார், Yes, இப்போ ma'am. சம்மர் சீசன்ல வந்து மாம்பழம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. பட் மாம்பழம் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஹீட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எடுத்துக்கிறது நல்லதா, இல்லைன்னா வந்து மினிமலா எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவு எடுத்தா போதுமா? சம்மர் சீசன் முடியிற டைம்ல தான் மாம்பழம் இயற்கையா பழுக்கும். ம். அதனால அந்த டைம்ல நம்ம மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த ஓகே. இப்பயே நீங்க கடையில மாம்பழம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்காதீங்க. ஓகே சார். அதெல்லாம் எந்த அளவுக்கு இயற்கையான முறையில பழுக்க வைக்கப்பட்டதுன்னு தெரியல. ஒரு கனி நன்மையானது. அந்த கனி ம். இயற்கையாக கனிந்ததாக இருக்க வேண்டும். செயற்கையாக கனிய ம். வைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்படியான கனி எப்ப சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அது மாமரம் அப்படிங்கிறது வந்து அது பேர்லயே இருக்குது. மாமரம், பெரிய மரம். பெரிய மரம்னா அது அது அதன் பின்னால் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கிறது. அது வந்து இந்த பிரபஞ்ச சூழல்ல வந்து மனிதர்களுக்காக, உயிர்களுக்காக பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதான் மாமரம். அப்ப அதனுடைய கனி என்பதும் மாங்காய். மகத்துவமிக்க ஒரு கனி. மாங்கனி, மகத்துவமிக்க கனி. அப்ப அந்த கனியில நிச்சயமா நமக்கு நன்மை இருக்குது. அது இறைவன் எந்த பருவ காலத்துல அதை எந்த வாழ்விடத்துல விளைவிக்கிறானோ நிச்சயமாக அது நன்மை இருக்கிறது. இஷ்டம் போல சாப்பிடுங்க. ஆனா அந்த இயற்கை கட்டமைப்பின் அடிப்படையில் அது விளைவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். நீங்க நன்மையான முறையில கனிய வைக்கப்பட்ட பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி? சார், ஒரு கேள்வி. நான் மலேசியால இருந்து பேசுறேன். எஸ் மேடம், ஓகே, சொல்லுங்க. என் பேர் லோகேஸ்வரி. இப்ப அந்த பிரேக்ஃபாஸ்ட் இதுல போட்டிருக்கங்களே, அதுல வந்து இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி தான் கோகனட், நட்ஸ் இப்படி இருக்குது. அப்ப இப்ப நம்ம இந்த தோசை, இந்த ரவா உப்புமா, அப்புறம் இட்லி, இப்ப அந்த மாதிரிலாம் எப்படி அதெல்லாம் எடுக்கலாங்களா, எடுக்க கூடாதா? அதை எடுக்காம இருந்தா நன்மை. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை வந்து அதுவும் காலை உணவா நம்ம சாப்பிடும்போது அது நம்ம டைஜஷனை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க வந்து இட்லியை வந்து நீங்க டின்னருக்கு எடுத்துக்கலாம். அப்படியே காலையில தான் எடுத்தாகணும் அப்படின்னா நல்ல பசி இருக்குதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அதுல நிறைய காய்கறிகள் போட்டு, இப்ப சாம்பார் போட்டு நிறைய சாம்பார்ல காய்கறிகள் போட்டு அந்த இட்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க சம்மர்ல. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அந்த பலாப்பழம் அதுவுமே அப்படிதான். பலாப்பழமுமே நல்ல பழம் தான். இனிப்பு சுவை இருக்கணும், நல்ல இயற்கையான முறையில கனிய வைக்கப்பட்டதா இருக்கணும். பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொறுமையா மென்னு சாப்பிடணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கடின நார்ச்சத்து உள்ள ஒரு பழம். நல்ல பொறுமையா மென்னு சாப்பிடணும். நிறைய பழம் தேவைப்படாது உங்களுக்கு. நீங்க 2 பழம் 3 பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நீங்க நல்லா நல்லா கடிச்சு சாப்பிட்டா அதுவே உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்திடும். அதுக்கு மேல சாப்பிடணும்னு தோணாது. அந்த உணர்வை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். சரிங்களா? நிறைய அடிச்சிடும் சார். நல்லபடியா சாப்பிடுங்க. ஒரு மீலா எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அடுத்து பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். சார், குட் ஈவினிங் சார். எஸ் மேடம், சொல்லுங்க. சார், ஆயில் பாத் வந்து சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் எடுத்துக்கணுமா? வெயில் ஆமா, வந்த சன் வரணும், சன்லைட் வரணும். நமக்கு சன்லைட் நம்ம பாடியில படணும். ஓகே ஓகே சார். ஓகே. டைரக்டா படாட்டி கூட பரவாயில்ல. நீங்க வந்து உங்க பால்கனிலயோ டெரஸ்லயோ இந்த மாதிரி இருந்துக்கணும். அல்லது விண்டோலாம் ஓபன் பண்ணி ஓரளவுக்கு சன்லைட் வரணும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ சில கேள்விகள் இருக்குது. அவருக்கு வேர்க்கவே இல்லையா, வெயில்ல வேலை செஞ்சாலும் வேர்க்கலையா, அதிகமா படபடப்பு வருதான், சின்ன வயசுல இருந்து இது இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹீட் ரிலேட்டடான ஒரு கம்ப்ளைண்ட் இது. இதயம், நுரையீரல் சம்பந்தமான சக்தி தொடர்புகள் வந்து பலகீனமா இருக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அக்குபஞ்சர் மருத்துவம் எடுத்துக்கங்க. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரை பார்த்து உங்க நாடி பார்த்து அதுக்குரிய விஷயங்கள் பண்ணிக்கோங்க. பட் நம்ம சொல்ற இந்த வழிமுறைகளை நீங்க தாராளமா கடைபிடிக்கலாம். இது பொதுவான வழிமுறைகள் தான்.
எந்த விதமான விஷயம் தீங்கும் இல்லை, தாராளமா கடைபிடிக்கலாம். சரிங்களா? ஹலோ ஸோ இன்னொரு கேள்வி இருக்குது, ராகி கூழ் அண்ட் பப்பாயா பாடி ஹீட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. ராகி, அதாவது கேழ்வரகுங்கிறது வந்து அது ஒரு ரிச்சான ஒரு மில்லட் அது. ஸோ அந்த மில்லட்டை வந்து நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஹீட் எல்லாம் கிடையாது. பப்பாளி வந்து நல்ல பழுத்து இனிப்பு சுவை நிறைவா இருக்குன்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே அதாவது ஹீட் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஹீட்டு தான், அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவான ஹீட்டு தானே தவிர ரொம்பவும் ஒரு பிரச்சனை பண்ணாது. அந்த பப்பாளி கூட தேங்காய் சேர்த்து சாப்பிட வேண்டாம், அது வந்து இன்டைஜஷனை கிரியேட் பண்ணிடும். பப்பாளினா பப்பாளி தான். தேங்காய் வந்து பழமும் இல்லை காயும் இல்லை, அது ஒரு சிறப்பு உணவு. சிறப்பு உணவை தனியாக தான் சாப்பிடணும், பழங்களோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். வேற மேடம், நீங்க யாரோ கேட்டீங்களே கேள்வி. ஹலோ சார். எஸ் மேடம். ஆயில் பாத்து எண்ணெய் தேய்ச்ச பிறகு சுடு தண்ணி தான் குளிக்கணுங்க. அங்க ஏன் எண்ணெய் பசை போறதுக்கு சுடு தண்ணி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எண்ணெய் பசை உங்க உடம்புல இருந்துருச்சு அப்படின்னா, வேர்த்துருச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனை பண்ணும். அதனால சுடு தண்ணியில குளிச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பசை எல்லாம் நல்லா போற அளவுக்கு குளிச்சிடலாம் ஈஸியா. சரிங்களா? ஓகே. பச்சை தண்ணியில குளிக்கலாம்ல? ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சுடு தண்ணியில குளிச்சிருங்க, மற்ற நாள்ல பச்சை தண்ணியில குளிச்சுக்கோங்க. கோகோனட் மில்க் குடிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. கோகோனட் மில்க் வந்து மேக்சிமம் நம்ம சஜஸ்ட் பண்றது இல்லை, ஏன்னா அது வந்து இன்டைஜஷனை கிரியேட் பண்ணும். அதனால நீங்க தேங்காயை கடிச்சு சாப்பிட்டு அந்த சக்கையை துப்பிடுறது நல்லது. இதுதான் வந்து கோகோனட்டுடைய அந்த கொழுப்பினுடைய சாரத்தை முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கு உதவும். அப்படியே தேங்காய் பால் சாப்பிட்றது கொஞ்சமா ஏதாவது இடியாப்பம் ஆப்பம் மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், கம்மியா தான் சாப்பிடணும். தேங்காய் பாலை எடுத்து டம்ளர்ல வச்சு கடகடன்னு குடிக்க வேண்டாம், அது டைஜஸ்டிவ் சென்சிட்டிவ், அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ ஏசியை பத்தி கேட்டிருக்கிறாங்க, நாளைக்கு ஏசியை பத்தி விளக்கமா நம்ம பேசுவோம். அதை பத்தி பேசாமலா சம்மர்ல? ரைட். ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிங்க. இந்த செமினாரை பத்தி ரொம்ப வளன்னு சேர்க்காம ரொம்ப சூஸியா ரொம்ப தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எளிமையா சேர்த்துருக்கிறோம். லாஸ்ட் இயர் சம்மர் வெல்லஸ் நிறைய போட்டு உங்களுக்கு திணிச்சாச்சு, இந்த வாட்டி ரொம்ப கரெக்டான விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாத்தையுமே கடைபிடிச்சிட்டு வாங்க. கேள்விகள் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். எனி மோர் கொஸ்டின்ஸ்? நான்வெஜ் வந்து சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றது எந்த ஒரு உணவுமே தீமை கிடையாது. அந்த உணவை நீங்க சரியான முறையில, சரியான உணர்வுல, சரியான சமையல் பக்குவத்துல செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா எந்த உணவுமே தப்பு கிடையாது. சைவம் அசைவம்ன்ற பிரிவுக்குள்ள போக விரும்பல. பட் அசைவத்தை பொறுத்த வரைக்கும் அது கடினமான உணவு, அதை ஜீரணிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. பட் அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும் சம்மர்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, இப்போ வந்து ஃப்ரைடு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த KFC சிக்கன் 65 இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க, அது இன்னும் கடினமா ஆயிடும். வேக வச்ச மீட் சாப்பிடுங்க. மீட் சாப்பிடும்போது கண்டிப்பா காய்கறிகள் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. மீட் சாப்பிட்ற அன்னைக்கு நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உடம்பை பொறுத்த வரைக்கும் டைஜஸ்டிவ் ஃபயர் வெளிப்பட்டுச்சுன்னா எதை வேணாலும் எரிச்சு சிதைச்சு சாம்பலாக்கி சக்திகளை பிரிச்சிரும். பட் நீங்க அதை வந்து சம்வாட் வேற ஒரு உணவு வேலையில அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான்வெஜ் சாப்பிட்றதுல பயம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்க சாப்பிட்டுக்குங்க, ஆனா சுவைக்காக சாப்பிடாதீங்க, ஊட்டச்சத்துக்காக சாப்பிடுங்க. சரிங்களா? ரைட். எனி மோர் கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ இந்த இதுக்கெல்லாம் நான் நாளைக்கு ஆன்சர் பண்றேன். நான் நாளைக்கு அதை பத்திலாம் நம்ம பேச போறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம், நாளை மாலை 6:30 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.